இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான சேவ் பீர்க்கங்காய் குழம்பு செய்ய போறோம். இந்த பீர்க்கங்காய்க்கு வேற வேற பெயர் இருக்கு. குஜராத்ல இத துரியான்னு சொல்லுவாங்க. குறிப்பா இந்த காய் குழந்தைங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த சேவ் பீர்க்கங்காய் குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும். என்ன நம்புங்க, எல்லாரும் இத வேணும் வேணும்னு திரும்ப கேட்பாங்க. இப்போ நான் இந்த காயில இருக்கிற தோலை உரிக்க போறேன். நான் எடுத்திருக்கிற காய் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால முதல்ல நான் நடுவுல கட் பண்ணிக்கிறேன். நான் அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன், ஏன்னா ஒரு சில காய் கொஞ்சம் கசப்பா இருக்கும். நம்ம ஒரு பீலர் எடுத்து நடுவுல இருக்க தோலை எடுத்துக்கலாம். ஓரங்கள் ரெண்டையும் வெட்டிருங்க. நிறைய தோலை எடுக்க வேண்டியதில்ல, ஏன்னா இந்த காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதனால இது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துரும். நீங்க பாருங்களேன், நான் எல்லா தோலையுமே எடுக்கல, அங்கங்க கொஞ்சம் இருக்கு. இந்த காயில இப்படிதான் தோல் எடுக்கணும், ஏன்னா இதுதான் சரியா இருக்கும். நான் இப்போ நடுவுல கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ண கூடாது, ஏன்னா இந்த காய் வெந்ததும் அதுவே கொஞ்சம் சின்னதாயிடும். இப்போ ஒரு பேன் எடுத்து அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தை போட்டுக்கிறேன். அதுல ரொம்ப சின்னதா வெட்டின 3-4 பூண்டு பல்ல சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப சின்னதா வெட்டின பச்சை மிளகாய சேர்த்துக்கிறேன். பூண்டுல கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் அதுல உலர் மசாலாவை சேர்த்துக்கலாம். அது என்னன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா பொடியா கட் பண்ணின 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். நம்ம இந்த தக்காளிய ரொம்ப நேரமா சமைக்க வேண்டியதில்ல. எப்பயும் போல குழம்புக்கு செய்யற மாதிரி கொஞ்சம் வெந்ததும் வெட்டி வச்சிருக்க பீர்க்கங்காய சேர்த்துக்கலாம். இது தோராயிரமா ஒரு 300 கிராம் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கட்டத்துல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதாவது ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுக்கோங்க. மீடியம் நெருப்புல வேகட்டும். நம்ம நிறைய தண்ணி ஊத்த வேண்டிய அவசியம்லாம் இல்ல, ஏன்னா பீர்க்கங்காயே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ மூடிய திறந்து பார்க்கலாம். நீங்களே பாருங்க பீர்க்கங்காய் எவ்வளவு தண்ணி விட்டு இருக்குதுன்னு. இந்த காய் வேக ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. மொத்தமா ஒரு 5-7 நிமிஷம் இருந்தா போதும். இது நல்லா மென்மையா வேக இப்ப திருப்பியும் மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷம் சமைக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பா இருக்கிறது பிடிக்கும்னா இந்த கட்டத்துல கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நீங்களே பாருங்க பீர்க்கங்காய் எவ்வளவு நல்லா வெந்திருக்குன்னு. இந்த கட்டத்துல நம்ம சேவை போட்டுக்கலாம். நான் இப்போ காரமான சேவை எடுத்திருக்கேன், நீங்க எந்த சேவை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த சேவ் தோராயிரமா ஒரு 1 கப் இருக்கும். எப்பயுமே பரிமாறதுக்கு முன்னாடிதான் சேவை போடணும், அத மறந்துடாதீங்க. இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி தலைய போட்டுக்கலாம். பாருங்க, சூடான சேவ் பீர்க்கங்காய் கறி ரெடி. இப்போ இந்த சேவ் பீர்க்கங்காய் கறிய நீங்க பரிமாறிக்கலாம். நான் இன்னைக்கு செஞ்ச இந்த சேவ் பீர்க்கங்காய் கறிய ஜீரா பாக்கரி கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நறுக்கன கொத்தமல்லி தலைய மேல சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு சூடான ருசியான சேவ் பீர்க்கங்காய் கறி. இந்த கறிய பத்தி சொல்லணும்னா வார்த்தையே இல்ல, ரொம்ப ருசியா இருக்கு.